இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீகவர்களே, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பீட்டர் சேனல் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிரான்ஸ் தேசத்துல திருச்சபையுடைய வரலாற்றுல 19வது நூற்றாண்டுல பிறந்த ஒரு புனிதர். சாதாரண ஏழை எளிய குடும்பத்துல பிறந்தவர். கால்நடைகளை பராமரிக்கிற ஒரு பணியில் இருப்பவர். அந்த பங்கு தந்தையினுடைய ஆர்வத்தால் இவர் குருத்துவ படிப்புகளுக்காக சென்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பிறகு ஓசியானிக் தீவுகள் என்று அழைக்கப்படுகிற ஃபுட்டுனா என்கிற ஒரு தீவுக்கு மறைபரப்பு பணிக்காக செல்கிறார். அங்கே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நற்செய்தியாக அறிவித்து அந்த மக்களிடத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணராக இவர் இருந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். மரியாளினுடைய சபையினுடைய ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் சென்ற இடங்களிலெல்லாம் நற்கருணை பக்தியையும் இறை வார்த்தையையும் அன்னை மரியாளுடைய பக்தியும் வளர்த்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். மிக்கவர்களே, அந்த ஃபுட்டுனா தீவுல அரசனையும் அரசனுடைய மகனையும் மனமாற்றியதாகவும் அதனுடைய ஒரு காரணமாக அங்கிருந்தவர்களுடைய வெறுப்புக்கு உள்ளாகி கடைசியில இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். மிக்கவர்களே, இந்த புனித பீட்டர் சேனல் அவர்களுடைய பரிந்துரையால் விசுவாசத்தை நம்பிக்கையோடு உறுதியோடு அறிவிக்க வேண்டிய ஒரு மனதிடத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமா இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையையும் ஒரு சவாலையும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவை என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை தருவேன் அப்படி என்கிற ஒரு கூற்றை இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். பிறகு நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில என்னுடைய ஆடுகளை என்னுடைய தந்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னுடைய ஆடுகளை என் தந்தையிடமிருந்து யாரும் பிரித்து கொள்ள முடியாது அப்படி என்கிற இன்னொரு செய்தியும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். இந்த செய்தியை வாசித்த உடனே நமக்கு புரிகிற ஒரு பேருண்மை என்னவென்றால், இந்த செய்தி, இந்த நற்செய்தி வாசகம் தந்தையாகிய கடவுளுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற ஒரு உறவினுடைய நிலையை பற்றியே இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது, நமக்கும் இயேசுவுக்கும் இருக்க வேண்டிய உறவை பற்றியும் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறது. தந்தையாகிய கடவுளுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த அன்பின் பிணைப்பு, அந்த அன்பின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இயேசு என் ஆடுகள் எனக்கு செவி சாய்க்கின்றன, நான் அவற்றை அறிந்திருக்கின்றேன், அவைகள் என்னை பின்தொடர்கின்றன, இந்த ஆடுகளை என்னிடமிருந்து யாரும் பிரித்து விட முடியாது, அவற்றிற்கு நான் நிலை வாழ்வை தருவேன் அப்படி என்கிற அழகான ஒரு செய்தியை, இன்றைக்கு ஒரு உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி என்றால் மிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் அடிப்படையில நமக்கு இருக்க வேண்டிய ஒரு உண்மையான உறவை பற்றித்தான் தெளிவுபடுத்துகிறது. நமக்கும் இயேசுவுக்கும் இருக்க வேண்டிய அந்த உண்மையான உறவு. அவர் தெளிவாக சொல்லுகிறார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அவைகள் என்னை பின்தொடர்கின்றன, அவற்றிற்கு நான் நிலை வாழ்வை தருவேன் அப்படி என்று ஒரு உறுதியை நமக்கு இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். ஆனால் அந்த உறுதியை, நிலை வாழ்வை நம்ம பெற வேண்டும் என்றால், அழியாத ஒரு வாழ்வை அவரிடமிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் அவரை பின்தொடர வேண்டும், நாம் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்கிற இரண்டு நிபந்தனைகள் இன்றைக்கு இருக்கிறது. இயேசுனுடைய குரலை நம்ம கேட்க வேண்டும், அவரை பின்தொடர வேண்டும், அவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைய இந்த அதிகாரத்தை மையப்படுத்திய ஒரு உலகம் இயேசுவனுடைய குரலை நாம் கேட்பதற்கு தடையாக இருக்கிறது, இயேசுவை நாம் பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறது. மிக்கவர்களே, சமீப காலத்து வரலாற்றில் ஒரு 3 பெயர்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது 1978வது ஆண்டு ஜிம் ஜோன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு போலி தீர்க்கதரிசி. பிறகு 1993 டேவிட் கொரையா என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு போலியான ஒரு தீர்க்கதரிசி. அதற்கு பிறகு 1997 மார்ஷல் ஆப்பிள் வைட் என்று சொல்லப்படுகிற 3வது ஒரு போலியான ஒரு தீர்க்கதரிசி. இந்த மூவருமே மக்களை தவறாக வழிநடத்தி, விண்ணகத்திற்கு உங்களை நான் நேராக அழைத்து செல்கிறேன், உலகத்தின் முடிவு இது அப்படி என்று சொல்லி பெரும் கூட்டமாக அவர்களை பின்பற்றியவர்களை தற்கொலை செய்ய தூண்டினார்கள் என்று தான் அந்த வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். மிக்கவர்களே, அந்த 3 போலி தீர்க்கதரிசிகளையும் உண்மையான தீர்க்கதரிசிகள் என்று நம்பி, உண்மையான தலைவர்கள் என்று நம்பி, உண்மையான மீட்பர்கள் என்று நம்பி பல 100 பேர் மாண்டு போயினர் என்பதுதான் மிகவும் சோகமான ஒரு வரலாறு. இதை நான் சொல்வதற்கான காரணம், நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல கூட போலியான தலைவர்கள், போலியான தீர்க்கதரிசிகள் மக்களை தவறான பாதையில வழி நடத்துகிறார்கள்.
அவற்றை நம்ம புரிந்து கொண்டு அந்த தவறான போலியான தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால் செல்லாமல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நல்லாயன் இயேசு கிறிஸ்து அவருடைய குரலுக்கு செவிமடுத்து அவரை பின்பற்றி அவரின் மூலமாக நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளத்தான் தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கத்தோலிக்க திரு அவையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 7 திருவருட்சாதனங்களில் திருமுழுக்கு, நற்கருணை, ஒவ்வொரு வருட்சாதனம் மூலமாகவும் இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்பதன் மூலமாகவும் நமது ஆண்டவர் இயேசுனுடைய குரலுக்கு செவிசாய்த்து அவரை அறிந்து அவரை பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.